இந்த ஆட்டுக்கு 35 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. ஆக்சுவலா முகமதுன்றவரு பக்ரீத்துக்காக ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதுக்கு இந்த ஆட்டை சந்தையில இருந்து வாங்குறாரு. அடுத்த மறுநாள் எல்லாரும் தொழுதுட்டு இந்த ஆட்டை வெட்டலான்னு பார்த்தா அந்த ஆடு அங்கிருந்து ஓடி போயிடுது. அது வெளியே போறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு ஹெல்ப் பண்ணுது. எல்லா முஸ்லிம் மக்களும் அந்த ஆட்டை துரத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பக்கத்து ஏரியால ஒரு இந்து கோயில ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. அவங்க வச்சிட்டு இருந்த ஆடு தலை ஆட்டாதனால எல்லாரும் கடவுள்கிட்ட நாங்க ஏதாவது தெய்வ குத்த பண்ணா மன்னிச்சுங்கன்னு கேட்க பார்த்தா இந்த ஆடு அங்க வந்து அங்கிருந்த தண்ணியை குடிச்சிட்டு தலையாட்டிடுது. சோ கடவுள் அந்த ஆடை விட்டுட்டு இந்த ஆடை வெட்ட சமைச்சிட்டான்னு அந்த ஆடை வெட்ட போயிடுறாங்க. ஏண்டா தலையாட்டிருந்த ஒரு குத்தமாடான்னு சொல்லி அந்த ஆடு அங்கிருந்து ஓடி போயிடுது. இப்ப இந்து மக்களும் அந்த ஆடை துரத்திட்டு இருக்காங்க. முஸ்லிம் மக்களும் அந்த ஆடை துரத்த விடல. கடைசியா அந்த ஆடு ஒரு இடத்துல போய் நின்னுடுது. அந்த ஆட்டை ஒரு மரத்துல கட்டி போட்டுறாங்க. இப்ப இந்த ஆடு யாருக்கு சொந்தன்றதுல ரெண்டு மரத்தினருக்கும் சண்டை வந்துடுது. கோர்ட் விசாரிச்சு பார்த்ததுல இந்த சண்டைக்கு முக்கிய காரணம் இந்த ஆடுதான்னு சொல்லி இந்த ஆட்டுக்கு 35 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க, பிரச்சனை இல்லை.